முன்னவனே யானை முகத்தவனே முக்தி நலம் சொன்னவனே தூய்மை சுகத்தவனே என்னவனே சிற்பரனே ஐங்கரனே செஞ்சடையன் சேகரனே தற்பரனே நின்றாள் சரணம். மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அன்னால் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பருக்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. ஆஸ்திக பெருமக்களே, பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் அபிராமி அன்னையினுடைய அந்தாதியில் பாடல்களினை சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கக்கூடிய பாடல் எண் 6. இந்த பாடலின் வாயிலாக அம்பிகை அபிராமி பட்டருக்கு எப்படியெல்லாம் திருவடி தீட்சை தந்தால் அதன் வாயிலாக அவர் என்ன பலனையெல்லாம் பெற்றார், அவர் பெற்றது போல நாமும் அந்த அம்பிகையை அடையவும் அம்பிகையின் திருவடி தீட்சையையும் பெறுவதற்கு நாம் என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று அபிராமி பட்டர் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். சென்னியது உன் பொன் திருவடி தாமரை சிந்தையுள்ளே மன்னியது உன் திருமந்திரம் சிந்தூர வண்ணப்பெண்ணே முன்னிய நின் அடியாருடன் கூடி முறைமுறையே பண்ணியது என்றும் உந்தன் பரமாகம பத்ததியே. சென்னியது உன் திருவடி தாமரை, சாதாரண திருவடி தாமரை இல்லை. என்னுடைய சென்னியை கொண்டு போய் உன்னுடைய பொன்னாக ஜொலிக்கக்கூடிய திருவடி தாமரை போல் இருக்கக்கூடிய அந்த பாதங்கள், பொன்னால் ஜொலிக்கக்கூடிய பொன்னார் திருமேனியன் என்று சொல்லக்கூடியவாறு எப்படி இறைவனை அழைக்கிறோமோ அதுபோல பொன்னாக தங்கமயமாக ஒளி வீசக்கூடிய தாமரை போன்ற அந்த பாதங்களை என் சென்னி என்றால் என்னுடைய தலையை கொண்டு போய் வைக்க வேண்டும். வைத்த மாத்திரத்தில் உன்னுடைய திருவடியை கொண்டு வந்து என் தலையில் நீ வைத்து விடுவாய். மன்னியது உன் திருமந்திரம் சிந்தூர வண்ணப்பெண்ணே. சிந்தூர வண்ணப்பெண்ணே என்றால் அவள் அருண நிறம் என்று ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கிறோம். செந்தூர குழம்பை பூசியது போன்ற நிறத்தை உடையவள் என்று சொல்லியிருக்கின்றோம். ஆகவே செந்தூர நிறமாக இருக்கக்கூடியவள், அவளுடைய எந்த மந்திரம் எனக்கு பரிச்சயமானது? அவளுடைய முதல் பாடலிலே பார்த்தோம், அபிராமி அன்னையினுடைய மூல மந்திரம்தான் எனக்கு ரகசியம். அந்த ரகசியத்தை நான் தெரிந்து கொண்ட பிறகு எனக்கு வேறொன்றும் இல்லை என்று அபிராமி பட்டர் சொன்னாரே. அந்த மூல மந்திரம், அந்த பீஜ மந்திரம்தான் அவளுடைய மூல மந்திரம், திருமந்திரம். அது க்ரீம். திருமூலர் கூட ஓம்காரி என்று அழைத்திருப்பார். ரீங்காரத்துள்ளே நிறைந்திருந்து உரைத்தாள் என்று பாடுவார். அதுபோல ஓம்காரி, இந்த க்ரீம் என்ற பீஜ அட்சரம்தான் அம்பாளுக்குரிய மந்திரம். அவளை நீண்ட நேரம் தியானித்து மனதிலே அவளை கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்றால் இந்த பீஜாட்சர மந்திரத்தை பிரணவ மந்திரத்தோடு ஒப்பிட்டு அவளுக்கு பரிச்சயமான திருநாமத்தை சொல்லி 108 முறையோ 1008 முறையோ அவளை தியானம் செய்வதினால் நமக்கு அம்பிகையினுடைய அனுக்கிரகம் கிடைக்கும் என்று பெரியோர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். ஓம் க்ரீம் ஸ்ரீம் கால்யை நமக, ஓம் ஸ்ரீம் க்ளீம் மாரியை நமக, ஓம் ஸ்ரீம் க்ளீம் பராசக்தியை நமக, ஓம் க்ரீம் க்ளீம் லலிதாம்பிகையை நமக, ஓம் ஸ்ரீம் க்ளீம் ஸ்ரீமாதாயை நமக, ஓம் ஸ்ரீம் க்ளீம் அம்பிகாயை நமக, ஓம் க்ரீம் ஸ்ரீம் க்ளீம் பராசக்தி பரதேவதாயை நமக. இப்படி அவளுடைய திருநாமத்தை சேர்த்து பீஜ அட்சர மந்திரத்தோடு ஒப்பிட்டு சொல்லும்போது பன்மடங்கு பலன் நமக்கு வந்து சேரும். அப்படி
என்னுடைய சிந்தனையில் மன்னியது என்றால் நிரந்தரமானது, நிலையானது. இப்போது சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் மறந்து போகிறதில்ல. என்னுடைய நிலைத்த நிரந்தரமானது என்னுடைய சிந்தனையில் ஊறிக்கொண்டே இருக்கக்கூடியது உன்னுடைய திருமந்திரம். அம்பாளுடைய திருமந்திரம் என்ன? ஹ்ரீம். இந்த ஹ்ரீம் மந்திரத்தை ஞாபகம் வைத்துக்கொண்டு முறையோடு அவளை தியானம் செய்வதன் வாயிலாக நாம் பலனை பெற்றுக்கொள்ளலாம். அப்படி உன்னுடைய திருமந்திரத்தை என்னுடைய சிந்தனையில் நான் உருகேற்றி கொண்டு வருகின்றேன். அப்படி இருக்கக்கூடிய சிந்தூர நிறத்தில் இருக்கக்கூடிய வண்ணப்பெண்ணே, முன்னியனின் அடியாருடன் கூடி முறையே பண்ணியது என்றும் உந்தன் பரம ஆகம பத்ததியே. முன்னால் சொன்னார், உன்னை யாரெல்லாம் தொழ மறுக்கிறார்களோ, உன்னை யாரெல்லாம் உன் அன்புக்கு அடிபணியாமல் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் நரகத்திற்கு போய் விழக்கூடியவர்கள், நரகத்திற்கு உறவானவர்கள். அவர்களை விட்டு நான் விலகி வந்து விட்டேனம்மா, இனி எனக்கு உன்னுடைய சரணமே கதி என்று சொன்னார். இந்த பாடலிலே சொல்கிறார், நான் உன்னுடைய மந்திரத்தை முறையோடு ஆகம ரீதியாக பரம ஆகம பத்ததியே என்றால் திரும்ப திரும்ப நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அதாவது பஜனை பத்ததி, இப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டே இறைவனை பாடிக்கொண்டே இருக்கக்கூடிய அந்த முறைக்கு பத்ததி என்று பெயர். ஆகம முறைப்படி உன்னுடைய மந்திரங்களை பாடக்கூடிய, உன் முன்னால் அமர்ந்து பாடக்கூடிய அடியார் பெருமக்களுடன், முன்னிய நின் அடியாருடன் கூடி அவர்களோட நான் சேர்ந்து விட்டேன். முறையோட, ஆகம முறையோட அந்த மந்திரத்தை நான் பாடிக்கொண்டே வருகிறேன் என்று அவர் சொல்கிறார். ஆகவே அவள் திருவடி தீட்சை அவளிடம் பெற வேண்டுமென்றால் நாம் அவள் அருகில் செல்ல வேண்டும். அவள் அருகில் செல்வதற்கு எது தகுதி என்றால் அவளுடைய திருமந்திரத்தை தொடர்ந்து சொல்ல வேண்டும். அப்படி சாதாரணமாக தொடர்ந்து சொல்ல முடியாது. அவளுடைய அழகையும் அவளுடைய கருணையையும் அனுபவித்து அவளை பாராயணம் செய்து அவர் அடியாருடன் சேர்ந்து பாடினால் அவளுடைய திருவடி நம்மளுடைய சென்னியில் வந்து சேர்ந்துவிடும். ஆகவே மனதினால் அவளை தியானம் செய்ய வேண்டும், உடலினால் அவளை தியானம் செய்ய வேண்டும், வாக்கினால் அவளை தியானம் செய்ய வேண்டும் என்று முக்கரண வழிபாடுதான் உத்தமமான வழிபாடு என்று இந்த பாடலின் வாயிலாக நமக்கு அபிராமிப்பட்டர் சொல்லியிருக்கிறார். சாதாரணமான பாடலே அல்ல. மனம், வாக்கு, காயம் இவை மூன்றினால் எப்படி ஒரு மனிதன் இறைவனை அடையலாம் என்பதற்கு சான்றாக இந்த பாடல் அமையப்பட்டிருக்கிறது. உடலினாலும் மனதினாலும் வாக்கினாலும் இறைவனை அடைய முடியும். எப்படி என்றால், தலையை கொண்டு போய் அவள் அருகில் வைத்து விட்டால், தன் குழந்தை இவ்வளவு அருகில் வந்து விட்டதே, தன் குழந்தைக்கு இவ்வளவு நம்மை பரிச்சயமாக அன்பு வைத்திருக்கிறது என்று கருணையே வடிவான அம்பிகை அவளுடைய திருவடியை தூக்கி நம்முடைய தலையில் வைத்து விடுவாள். அவளுடைய திருவடி நம் தலைக்கு வந்த பின்னால் அவளுடைய திருமந்திரம்தான் நம் சிந்தனையில் ஊறிக்கொண்டே இருக்கும். அப்படி ஊறுவதால் நாம் பார்க்கக்கூடிய இடங்களிலெல்லாம் அவளுடைய அடியார்களாக தான் தென்படுவார்கள். அந்த அடியார்களுடன் கூடி அவளுடைய மந்திரத்தையே திரும்ப திரும்ப செய்து அந்த திருவடியுடன் ஒன்றர கலந்து விடுவேன் என்று அபிராமிப்பட்டர் நமக்கு உணர்த்துகிறார். இதையேதான் திருமுறைகளிலுமே பாடல் சொல்லியிருக்கிறார்கள். திருமுறையிலும் இந்த தலை, கண், செவி, மெய் உடல் உறுப்புகளால், அதாவது வாக்கு, மனம், காயம் இவையினால் எப்படி இறைவனை வழிபடலாம் என்று திருமுறையில் சொல்லியிருக்கிறார்கள். திரு அங்கமாலை என்ற திருமுறையிலே அதில் எப்படி சொல்லியிருக்கிறார்கள் என்றால், உடல் உறுப்புகளால் இறைவனை எப்படி வழிபடுவது என்று. தலையே நீ வணங்காய், தலைமாலை தலைக்கணிந்து, தாள சடை முடியானை தலையே நீ வணங்காய். வாயே வாழ்த்து கண்டாய், வாய் அடுத்தது, வாயே வாழ்த்து கண்டாய், மதையானை உரிப்போர்த்து பேயிட காடிட மாவுடையானை வாயே வாழ்த்து கண்டாய். அடுத்தது மனது எப்படி இறைவனை
வழிபடுகிறது. நெஞ்சமே நீ நினையாய் நிமிர் புன்சடை மஞ்சனை மஞ்சுளவும் மதிர் படைப்பை தஞ்சை நீள் நகரத் தஞ்சை விண் மகிழ் கோயிலுளான் நெஞ்சமே நீ நினையா என்று மனதினாலும், அதாவது உடல் வாக்கு மனம் தலையை தாழ்த்தி இறைவனை வணங்க வேண்டும். கண்கள் கோவிலுக்குள் சென்றால் கண்கள் அவனையே காண வேண்டும், காதுகள் அவன் புகழையே கேட்க வேண்டும். வாக்கு இறைவனை மட்டும் அவனுடைய திருநாமங்களை மட்டும் எப்போதும் வாழ்த்தி பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். மனம் நெஞ்சமே நீ நினையாய். நெஞ்சம் அதாவது நம்முடைய சிந்தனை மனம் எப்போதும் அந்த இறைவன் சிவபெருமானை மட்டுமே நினைத்து உருக வேண்டும். திருமுறையில் பாடிய பாடல் இவையெல்லாம். முக்கரண வழிபாடு சைவ சித்தாந்தத்தில் முக்கரண வழிபாடு என்று திருமுறைகளிலே சொல்லக்கூடிய இது. மனம் வாக்கு காயம். இறைவனை தியானம் செய்வது மனம், திருமுறைகளை திரும்ப திரும்ப பாடுவது, நமச்சிவாய மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்லுவது வாக்கு, காயம் இந்த உடல். இந்த உடல் எதற்காக கொடுக்கப்பட்டது? இறைவனால் கொடுக்கப்பட்டது. கொடுக்கப்பட்ட இந்த உடலை, இறைவனால் கொடுக்கப்பட்ட இந்த உடலை அவனுக்காக அர்ப்பணிக்க வேண்டும். கோவிலை உழவாரப்பணி செய்து கோயிலை தூய்மை செய்ய வேண்டும். இந்த கை கால்களை வைத்து இறைவனுக்கு உதவ வேண்டும். கோவிலை அங்க வலம் வர வேண்டும். கோவிலை அங்க பிரதட்சணம் செய்ய வேண்டும். கோவிலில் வலம் வர வேண்டும். ஆகவே இந்த உடல் உறுப்புகளால் அவனை வழிபாடு செய்தால் இந்த உடல் உறுப்புகளால் வழிபாடு செய்து அந்த வழிபாட்டு மாலையை அவனுக்கு சூட்டுவதே தலை சிறந்த வழிபாடு என்று தேவாரம் சொல்லியிருக்கிறது. திருமூலரும் சொல்லியிருக்கிறார். மனம் வாக்கு காயத்தால் வல்வினை மூலும் மன வாக்கு நேர்நிற்கில் வல்வினை மன்னா என்று இந்த மனதினாலும் வாக்கினாலும் காயத்தினாலும் இறைவனை வழிபாடு செய்தால் எப்படிப்பட்ட வினை வந்தாலும் அதை தகர்த்தறியும் வல்லமை இறைவன் நமக்கு அருள்வான் என்று இந்த பாடலின் வாயிலாக அவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே இதே போல்தான் அபிராமி பட்டருமே மனம் வாக்கு காயம் இவை 3 நாள் அவளை வழிபாடு செய்தால் விரைவில் அவளுடைய அனுக்கிரகம் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறார். சென்னியது உன் பொன் திருவடி தாமரை சிந்தையுள்ளே மன்னியது உன் திருமந்திரம் சிந்தூர வண்ணப்பெண்ணே முன்னியனின் அடியாருடன் கூடி முறைமுறையே பண்ணியது உந்தன் பரம ஆகம பத்ததியே என்று திருமந்திரம் எப்படி நம் சிந்தனையில் ஊற வேண்டும், அப்படி ஊறினால் என்னென்ன பலன் நமக்கு கிடைக்கும், அதற்கப்புறம் பலன் என்ன, நம்முடைய சிந்தனையில் அவளுடைய மந்திரம் நிறைந்து விட்டால் வேறொன்றும் நமக்கு தேவையில்லை. அவளே சரணம் என்ற சிந்தனை தான் நமக்கு ஊறும். அப்படி அவளே கதி என்று வரும் பொழுது நமக்கு எந்த வினையும் நல்வினையாகத்தான் அவள் தருவாள். தீவினையாக இருந்தாலும் அதை நல்வினையாக மாற்றி அருளை செய்வாள். அப்படி என்னுடைய தலையிலே உன்னுடைய திருவடியை வைக்க வேண்டும், அதன் வாயிலாக எனக்கு பல நன்மைகள் கிடைக்கும், முக்கியமாக இந்த ஜீவன் முக்தி அடையும் என்ற ஒரு சூக்ஷ்ம தத்துவத்தை இந்த பாடலின் வாயிலாக நமக்கு உணர்த்துகிறார். முன்னால் உள்ள பாடல்களில் எல்லாம் என்ன சொல்லியிருக்கிறார்? எனக்கு அவள் துணை, எனக்கு அவள்தான் தாய், எனக்கு அவள்தான் அனைத்துமாக இருக்கக்கூடியவள், எனக்கு எல்லாமுமாக இருக்கவள் அவளாக இருந்தாலும் கூட அவளே வேதத்தின் வித்தாகவும் வேதத்தின் பொருளாகவும் அவளே இருக்கிறார், வேதத்தின் சாரமாகவும் அவளே இருக்கிறார், முழு வேதாந்த தத்துவமாகவும் அவளே விளங்குகிறாள். ஆகவே அது மட்டுமல்லாமல் இந்த பிரபஞ்சமாகவும் உள்ளிலும் வெளியிலும் பறந்து விரிந்து அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட ஜனனியாக அவளே விளங்குகிறாள். அப்படி விளங்கக்கூடியவளுடைய திருமந்திரம் என்ன, அவளுடைய மூல மந்திரம் என்ன, அந்த மூல மந்திரத்தை நான் இரகசியமாக தெரிந்து கொண்டேன். அந்த இரகசியத்தை உன் அடியார் பெருமக்களுக்கு நான் தெரிவித்து விட்டேன். அது மட்டுமல்லாமல் இதுபோக அந்த மந்திரத்தை திரும்ப திரும்ப நான் சொல்வதற்கு காரணம் உன்னுடைய திருவடி என்னுடைய சென்னியில் வைத்து விட்டாய். அதன் காரணமாக இந்த மந்திரமானது எனக்கு உருக்கேறியது போல திரும்ப 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 என்னுடைய சிந்தனையில் ஊறிக்கொண்டே இருக்கின்றது. அதன் வாயிலாக
எனக்கு என்னவெல்லாம் நடக்கிறது என்றால், என் கண்களில் படக்கூடிய அனைவருமே உன் அடியார்களாக தென்படுகிறார்கள். அவர்கள் தீயவர்களாக இருந்தாலும் அவர்களை நல்லவர்களாக மாற்றித்தரக்கூடிய வல்லமையை எனக்கு நீ தந்துவிட்டாய். நான் அவர்களிடம் உரையாடி உன்னை பற்றி சொல்லி உன்னுடைய பெருமைகளை சொல்லி, அவர்கள் கயவர்களாக இருந்தாலும் தீயவர்களாக இருந்தாலும், அவர்கள் கொலையாளியாக இருந்தாலும் கொள்ளையடிப்பவர்களாக இருந்தாலும், தர்மத்திற்கு புறம்பாக நடக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் நான் அதை செய்வேன் என்று, அவர்களை நல்ல அடியாராக நான் மாற்றித் தருவேன் என்று இந்த பாடலின் வாயிலாக அவர் சொல்லியிருக்கிறார். அப்படி அவர் சொன்னது என்ன? அவளுடைய திருமந்திரம். அந்த திருமந்திரத்தை உரைப்பதன் வாயிலாக கெட்டவர்களையும் நல்லவர்களாக மாற்றித்தரக்கூடிய வல்லமை அவருக்கு கிடைத்துவிடும். யாருக்கு? அவளையே உருகி அவளையே கதி என்று இருக்கக்கூடிய அடியார், அம்பாளையே வழிபடாது அதர்மத்தின் வாயிலாக செல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் அவர்களையும் அவளின் அடியவர்களாக மாற்றித்தரக்கூடிய வல்லமை இவன் அடியார் பெருமக்களுக்கு கிடைக்கும். ஆகவே அவளுடைய அடியார்கள் அனைவரும் சாதாரணப்பட்டவர்கள் அல்ல. ஒரு கயவர்களையும் தீமை வழியில் செல்லவர்களையும் நல்ல வழியில் மாற்றி அம்பிகையின் அருளை பெற்றுத்தரக்கூடிய வல்லமை வாய்ந்தவர்கள்தான் அம்பாளினுடைய அடியார்கள் என்று சூட்சமமாக இந்த பாடலிலே சொல்லியிருக்கிறார். ஆகவே அவளுடைய திருமேனி அழகினை சொல்லிக்கொண்டே வந்தவர். அப்படியே இந்த ஜீவன் எப்படி இந்த வாழ்க்கை சுழற்சியில் மாட்டிக்கொண்டு சுழன்று கொண்டிருக்கிறது, இதை கரை தேற்றுவதற்கு அவள் நமக்கு எந்த விதம் அனுக்கிரகம் செய்கிறாள் என்று தொடர்ந்து அடுத்தடுத்த பாடலிலே நாம் சிந்தனை செய்ய இருக்கின்றோம். இந்த 6வது பாடலில் மனம், வாக்கு, காயம் இந்த முக்கரணங்களினால் வழிபடுவது எப்படி, அப்படி வழிபடுவதால் என்னவெல்லாம் கிடைக்கும் என்று இந்த பாடலின் வாயிலாக சொல்லி இருக்கின்றார். அந்த பாடலினுடைய பலனை அறிந்து நாம் பாராயணம் செய்வதால் நம்முடைய இல்லங்களும் நம்முடைய உள்ளத்திலும் அவளுடைய அருள் பொங்கி வழியும். அதன் வாயிலாக தீவினைகள் நம்மை அண்டாமல் அவள் காப்பாள். அப்படி ஏதேனும் தீவினைகள் நம்மை வந்து நேரிட்டாலும் அதை நல்வினையாக மாற்றித் தருவாள். அதையும் மீறி நமக்கு தீய காலங்கள் நடந்தால் அதை சமாளிக்கக்கூடிய, அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றலை அவள் நமக்கு தருவாள் என்பதில் சிறிதளவும் ஐயமில்லை. மனபாரமாக இருந்தாலும், மனம் நீங்காத துயரத்தில் இருந்தாலும், இந்த மனம் என்பது சாதாரணப்பட்டதே அல்ல. கவலையை நம் மனம் தாங்கிக் கொள்வதற்கு நமக்கு வரக்கூடிய செய்தியை பொறுத்து அந்த கவலை நமக்கு எப்படியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது நமக்கு இருக்கும். அதேபோல் இந்த மனம் எப்படிப்பட்ட கவலையையும் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதும் ஒன்று. அந்த எந்த சூழ்நிலையிலும், எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலும், எப்படிப்பட்ட துயரம் வந்தாலும், அப்படி ஆழமான துயரம் எனக்கு நீ கொடுக்க மாட்டாய். விதியினுடைய வசமாக ஏதேனும் ஒரு சில சிக்கல்களோ ஒரு சில சங்கடங்களோ என்னை தாக்க நேரிட்டால் அந்த சங்கடத்தில் முழுமையாக என்னை தள்ளிவிடாமல் என்னை இந்த பிரபஞ்சத்தில் அருளிச் செய்த தாயாக நீ இருக்கும் பொழுது அந்த சங்கடத்தை எனக்கு முழுமையாக கொடுக்க மாட்டாய். மறைத்தல் தொழில் வாயிலாக சில செய்திகளை, சில செயல்களை என்னிடமிருந்து மறைத்து எனக்கு அந்த